கொடைக்கானல்லையே ஃபர்ஸ்ட் டைம் ஹெலிகாப்டர் ஸ்டே கொண்டு வந்திருக்காங்க. அதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஸ்டே பண்ண போறோம். லைஃப்லயே இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ல நான் தங்கினதே இல்லைங்க. இப்போ கூட நான் தரையிலையோ மண்ணிலே நின்று பேசலைங்க, கைத்துக்கு மேல நின்று பேசிட்டு இருக்கேன். இந்த ரெசார்ட்ல மட்டும்தான் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் இருக்கு. கொடைக்கானல் மலையில இருந்து பழனி மலைக்கோயிலையும் இடும்பன் கோவில் மலைக்கோயிலையும் அப்புறம் தரமான 2 ஃபால்ஸை பாக்குற ஸ்பாட் தாங்க இது. கொடைக்கானல் பல்லங்கி பக்கத்துல இருக்க கோம்பைக்காடுக்கு உங்களோட ஓன் வெஹிக்கல்ல போயிருங்க. அப்படியே அங்க இருந்து அவங்க ஜீப்ல ஏறிட்டீங்கன்னா ஒரு தரமான ஆஃப் ரோட்ல ஒரு மலை மேல இருக்க ரெசார்ட்டை கூட்டு போவாங்க. அந்த ரெசார்ட்டை சுத்தி பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும். ஏன்னா அங்க அவ்வளவு விஷயம் இருக்கு. கொடைக்கானல்ல இங்க மட்டும்தான் இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்காங்க. அங்க நீங்க ஸ்டே பண்றதுக்காக ஹெலிகாப்டர் ஸ்டே இருக்கு, ஏ ஃப்ரேம் ஸ்டே இருக்கு, ஜங்கிளின் ஸ்டே இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டே அங்க வச்சிருக்காங்க. நம்ம செக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஜீப்ல தரமான ஆஃப் ரோட்ல ஒரு ரிவர் கிராசிங் கூட்டு போவாங்க. அடுத்த ஆஃப் ரோட்ல நம்மள பல்லங்கி வியூ பாயிண்ட் கூட்டு போவாங்க. அவ்வளவு ஒர்த்தா இருக்கும். டின்னர் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு வெஜ் அண்ட் நான்வெஜ் ஃபுட்லாம் கொடுத்து அசத்திடுவாங்க. இந்த தரமான ரெசார்ட்டோட பேரு எரா ரெசார்ட். வர நவம்பர் 21ஆம் தேதி தான் இந்த ரெசார்ட்டை கிராண்டா ஓபன் பண்றாங்க. ஓபனிங் ஆஃபரா வர நவம்பர் 24ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை இவங்க கிட்ட ரூம் புக் பண்றவங்களுக்கு ஃபுட்டும் சரி ஜீப் சஃபாரி சரி ஃப்ரீயா கொடுக்க போறாங்க. இந்த எரா ரெசார்ட்டோட எக்ஸாக்ட் கரண்ட் லொகேஷன் வேணும்னா கமெண்ட்ல லொகேஷன் டைப் பண்ணுங்க. உங்க டிஎம்கே வந்து சேர்த்துரும். ஃபாலோ பண்ணா மட்டும்தாங்க வரும்.